என்னண்ணே கடை புதுனமா கலர் கலராக இருக்கீங்க? தம்பி, அண்ணன் அணில் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். அமைதியாக இரு. நாங்கள் அனிமூட்டில் ஆக்டிவ் ஆகும்ல. அண்ணன் கத்தி மோட்டில் இருக்கேன். கதிரேஷ் தொள்ளாயிரத்தி 10 நாள் எத்தனை மாசம் வருஷ கணக்குலடா போராட நடக்குது. வருஷ கணக்கு தானே. சின்ன பையன் பேசுறதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. எல்லாரும் சொன்னாங்க தானே உள்ளுக்குள்ள இருந்தே எல்லாத்தையும் செய்யறது, வெளியே வந்து செய்ய சொல்லி. வெளியே வந்தா இதான் நிலம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். கத்திதான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. 2026 நம்மதான். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் எங்க அண்ணன் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குறேன். சரி, அதோடும் பாதி அதுக்குள்ள இடைக்குள்ள ஒரு ஆளை கை காட்டுறது. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டுல ரெஸ்பெக்ட் தானே. நம்ம கட்சியினுடைய கொள்கை பத்தி நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. கவர்னர்டையும் போயிட்டு இது கொடுத்தாங்க, பெண்களுக்கான சட்டம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. தானே வேணும். கத்துறதுக்கு அமைதியா இருக்கு. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டுல நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம கத்தி படத்தில் அந்த பில்டிங் கட்டுற மாதிரி இங்கே ஏர்போர்ட். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதே இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். தளபதி எப்படி முழுச அரசியல் மாட்டார் பார்த்தா நீங்க. இப்போ என்ன சொல்ல வரை போறீங்க நீங்க? வரணும், அவர்தான் வரணும். எனக்கு என்ன சொல்லுன்னா கவலை தான். சினிமாவில் இவ்வளோ நாள் நேரடியாக பார்த்துருந்து போட்டு இப்போ அரசியல் இல்லை, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, சூர்யா ஃபேன் தான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, உண்மைக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தான் சினிமாவுக்கு. ஏனெண்டா அவர் படம் வந்ததான் உண்மைக்கும், நானே சொல்ல உண்மைக்கும் அவர் படம் வந்ததான் நல்ல பட்ஜெட், நல்லா சினிமாக்கே அவர் தான் இது சொல்லப்போனால். ஏன்னா அடுத்தது கேப்டனுக்கு பிறகு அவர் தான். இப்போ ஏண்டா உங்களுக்கு தெரியும், மாநாட்டு சொல்ல தேவையில்ல, தளபதி ஃபேன் உங்களுக்கும் தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். தளபதி ஃபேன்ஸாக வீடியோ பார்க்குற அவ்வளோ பேருக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அரசியலில் ஜெயிக்காமல் திரும்ப வரவே மாட்டார். அவரை பற்றி தெரியும் தானே, அசிங்கப்படுத்துகிற இடத்துல ஜெயிச்சு போட்டு தான் அப்படின்னு வருவே
அப்படியான அடுத்தது ஒன்று அவரை இனி நீங்க தலைவரை தான் பார்க்கணும். தளபதி ஃபேன், அடுத்தது அஜித் ஃபேன், அடுத்து சாரி அதாவது அஜித் ஃபேன் சரி தலை ஃபேன். கொஞ்சம் வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் emotional ஆயிடுது. அது மாதிரி தான். அதனால அவருக்கு சப்போர்ட் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி போட்டு அவரை இன்னும் கொண்டு வாங்க. ரசிகர்களா பிரிஞ்சு சண்டை போட்டோம், ஓகே. அவர் ஒரு தலைவரா வந்திருக்கார், உங்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கார். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து அவர் ஒரு சும்மா அவர் விஷயத்துக்கு போராட வரல, அவர் இப்ப போராட வந்திருக்கிறது மக்கள் உங்களுக்காக. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இலங்கையில இருந்து நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாட்டியும் பட் எங்களோட சப்போர்ட் எல்லாம் அவருக்கு இருக்கு, ஓகேவா? அதனால தளபதி வரணும், தளபதியில தலைவர் வரணும், ஓகே நான் சொல்றது தலைவர் வரணும். அடுத்தது லியோ 2 அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு, ஷுவரோ தெரியல என்ன மாதிரின்னு தெரியலண்ணே. அதுக்குரிய இதுவும் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை இந்த சந்திக்கும் வரை அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எங்கள் தளபதிக்கு பயம் இல்லைடா. ஆல் ஏரியாலையும் எங்கள் அண்ணன் கில்லி வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா பட்டே கிளப்பலாம்.